கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்து தாவேகா கொடியை இறக்கிய மகளிரணி நிர்வாகி அடுத்த நாளே தன் கையால் கொடியேற்றி வைத்து பேட்டி. அரியலூரில் நடந்தது என்ன? நான் இதில் நான் செயல்படலை, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் இந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கார்குடி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகி பிரியதர்ஷினி ஜெயபால் கட்சியில் பெண்களுக்கு மதிப்பில்லை என்று கூறி விலகுவதாக பேட்டி கொடுத்தார். நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசிய அவர் ஏற்றிய கட்சி கொடியை இறக்கியது அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் குறிப்பிட்ட அந்த பெண் நிர்வாகியின் அண்ணன் தம்பிகள் திமுக மற்றும் விசிகாவில் இருப்பதாகவும் தாவேகாவின் பெயரை கெடுக்க சூழ்ச்சி செய்திருப்பதாகவும் தாவேகா நிர்வாகிகள் விளக்கமளித்தனர். இதையடுத்து இன்று மாநில நிர்வாகி மற்றும் மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்கள் ஆகியோர் பிரியதர்ஷினி ஜெயபாலிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காலை 10:30 மணிக்கு கொடிக்கம்பம் அருகே துவங்கிய பேச்சுவார்த்தை மதியம் 1 மணிக்கு முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து அதே கம்பத்தில் மீண்டும் கட்சி கொடியை நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஏற்றி வைத்தார் பிரியதர்ஷினி. தொடர்ந்து பேட்டியளித்த அவர் தான் கட்சியில் இருந்து விலகுவதாக கூறவில்லை, பொது இடத்திலிருந்து செயல்பட மாட்டேன் என்றுதான் தெரிவித்தேன். விஜயனுடைய கொள்கைக்காக தான் மீண்டும் கட்சியில் இணைந்தேன். தலைவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என கூறியதை கொண்டு அவருடைய கொள்கைக்காக தான் எனது விருப்பத்துடன் இக்கட்சியில் இணைகிறேன் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அங்கு வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. நேற்று ஒரு சில முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும். இன்றைக்கி நானே கொடி ஏற்றிருக்கிறோம். எங்கள் மாவட்டம் எங்கள் மகளிர் அணி மாவட்டம் மகளிரை அனைவரும் வச்சு என்னோட இருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றிருக்கோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு. அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் இதில் நான் செயல்படலை, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன்.